யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் உற்று நோக்கி கவனிக்கும் போது இரண்டு விசேஷித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியில யோபுவுடைய மரணத்து குறித்தும், இரண்டாவது மரணத்திற்கு பிற்பாடு நெடுங்காலமாய் வாழ்ந்திருக்கிற அனுபவத்தை குறித்தும் யோபு பேசுகிறார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவைகளை பேசினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோபு 29:18 வசனத்திலே முதல் பகுதியிலே ஜீவித்து போவேன் என்று சொல்லுகிறார். ஜீவித்து போவேன் என்றால் ஜீவித்து இருப்பேன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் அல்ல. ஜீவித்து போதல் என்று சொன்னால் மரணம் அடைதல். அதுதான் அங்கே கவனிக்கிறோம். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஜீவித்து போவேன் என்று சொன்னால் ஐ ஷால் டை இன் மை நெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஐ ஷால் டை இன் மை நெஸ்ட், என்னுடைய கூட்டிலே நினைச்சவே இறந்து போவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறந்ததோடு கூட முடிவடைவதில்லை. இறந்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றார். மணல் என்ன முடியுமா? ஒரு கைப்பிடி மண்ணை நீ எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முடியுமா? மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் போது யோபு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே யோபுவுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயம் என்னவென்றால், மரணத்திற்கு பிற்பாடு வாழ்க்கை உண்டு. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. மரணத்திற்கு பிற்பாடு யுகா யுகமாய் தேவனோடு கூட வாழப்போகிற வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நிச்சயம் யோபுக்குள்ளாக இருந்தது என்று நீங்கள் நானும் வேதத்திலே படிக்கிறோம் பிரியமானோர்களே. ஆக இந்த யோபுவுக்கு இருந்த அந்த நிச்சயத்தை நாமும் உடையவர்களாய் இந்த பூமியிலே தேவனுக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோபுவுடைய பின்னணியை நாம் அறிவோமே. ஆனால் யோபு செல்வ சீமானாக வாழ்ந்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் சில சோதனையின் அடிப்படையிலே அவர் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. சோதிக்கப்பட்ட பிற்பாடு அவர் பொன்னாக விளங்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அப்ப இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் சோதனைகளை அனுபவித்து வந்த இந்த யோபு ஒரு கட்டத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார் பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுதான் இந்த ஒரு வார்த்தையிலையும் சொல்லுகிறார். நான் ஜீவித்து போவேன் உண்மைதான், ஆனா என் நாட்களை மணலத்தனை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு யுகாயுகமா நான் வாழ்வேன். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. மரணத்திற்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதிக வருஷங்கள் கொண்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்த நிச்சயம் யோபுவுக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த உலகமே சதம் என்று நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு உள்ளே இருந்த ஒரு கள்ள உபதேசத்தை கடிந்து கொண்டார். கள்ள உபதேசத்துக்கு கொரிந்தியர் அன்றைக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சத்தியத்தின் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடவாததை கண்டபோது அவர்களை கடிந்து கொண்டதை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 35, 36, 37 ஆகிய வசனங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது புத்தியினே என்று சொல்லி அவர்களை சாடுகிறார். ஏனென்றால் மரித்தோர் உயிர்த்தெழ மாட்டார்கள் அப்படி சொல்லி ஒரு நூதனமான உபதேசம் அங்கே சொல்லப்பட்டு வந்தது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிற சதுசேயருடைய உபதேசம் போல சதுசேயருடைய புளித்த மாவு அங்கே காணப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொன்னார், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே, அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அதை தொடர்ந்து சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்கள் என்ன செய்யுமா, கெடுக்கும் என்று சொன்னது மட்டும் இல்ல, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க என்ன செய்யணுமா, விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், தெளிந்தவர்களா இருங்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பூமியிலே என்ன ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதி கேட்க விழித்து கொண்டு என்றால் அதுல என்னதான் வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மரித்ததுக்கு பிற்பாடு யுகா யுகமான ஒரு வாழ்க்கை உண்டு.
அது பரலோகமா நரகமா என்பதை இப்பூலோக வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் வாழ்கிறோம் என்பதுதான் தீர்மானிக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப யோபுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம்? நான் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையா என்ன செய்வேனா பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஆதி நாட்கள்ல இருந்த யூத ஆராய்ச்சி வல்லுநர்கள் முன்னாட்களில் இதை ஸ்டடி பண்ண ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக இதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஆர்டிகிளாகவே வெளியிட ஆண்டு உதவி செய்தார். பூலோக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கைங்கிற ஒரு அந்த தலைப்புல இப்படிப்பட்ட ஒரு கற்ற மாதிரி தான் ஒரு பெரிய இதை வெளியிடும் போது அதை ஸ்டடி பண்ணும்போது யூத வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆதி காலத்தில் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன் சொல்ற இடத்துல ஆதி நாட்களை எதை பொருத்தி தான் பார்த்திருக்கிறார்கள் சொன்னா, பீனிக்ஸ் என்கிற ஒரு பறவையை அவர்கள் பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். இதுதான் மூல மொழியில இவ்விதமான ஒரு விளக்கம் இருந்தது என்று சொல்லி கூட அவர்கள் சொல்வதற்கு முனைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் போது பீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவையை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கடைகள்லாம் அதாவது நெருப்பு பறவைன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொன்னா நெருப்பு பறவைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெக்கை அப்படி தூக்கிட்டு நிற்கும், அப்படி நெருப்பா எரிஞ்ச மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், அதுல பீனிக்ஸ் போட்டிருப்பாங்க, PHOENIX அப்படின்னு சொல்லி பீனிக்ஸ் சொல்லி அந்த பேர்டு பறவையை போட்டு இருப்பாங்க. இந்த பறவை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா ஆதி நாட்கள் இந்த பறவை வாழ்ந்த சொல்லி இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஆதி நாட்கள் அது ஒரு நெருப்பு பறவைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது என்ன செய்யுமா, இது கிட்டத்தட்ட வர வேத ஆராய்ச்சியில சொன்னது சொல்றேன், 500 வருஷத்துல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய பறவையாம். பாருங்க எவ்வளவு நாட்கள் வாழுது பாருங்க. வாழ்ற பறவை அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யுமா, தன் கூட்டுல இருந்துகிட்டே மறிச்சிருமா. கூட்டுக்குள்ள இருந்தே அதுல இருந்து ரெக்கையில இருந்து என்ன செய்யணும், தீ வருமா. அப்படி தீ பட்டு அந்த கூட்டை எரிச்சு அதுலயே செத்து கருகி போயிருமா. பூர்வத்தில் இப்படி சொல்றாங்க. அந்த பறவை நெடுங்காலமா கழிச்சு அந்த கருகி போன அதுக்குள்ள இருந்து என்ன செய்யும்னா, இப்படி சொல்றது உண்டு, அதுல இருந்து ஒரு முட்டை வெளியே வந்து அதுல இருந்தும் வெளியே வரும் ஒரு ஜீவன் வெளிப்படும் கூட சொல்றாங்க. அல்லது அந்த கருகி போன இடத்துல இருந்து பீனிக்ஸ் மீண்டும் வெளியே வந்து மறுபடி அநேக நாட்கள் வாழும் அப்படின்னு கூட சொல்லுகிறது உண்டு. பீனிக்ஸை குறித்து இப்படி சொல்வதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏன் இந்த பீனிக்ஸ் பறவையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கிறார் என்று சொன்னால், அது தன் கூட்டிலே அந்த நெருப்புப்பட்ட அந்த கூட்டிலே நெருப்பிலே எரிந்து அது செத்து போகிறது. செத்து போன அந்த கருகி போன அதே கூட்டுக்குள்ள இருந்து ஒரு காலகட்டத்தில் அது திரும்பவும் உயிர்த்து அநேக நாட்கள் வாழும் என்று சொல்லி இந்த பறவை குறித்து சொல்லுகிறதுனால யோபு சொன்ன இந்த வாக்கியத்தை பீனிக்ஸ் பறவையினுடைய வாழ்நாட்களோடு அல்லது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி ஆதி நாட்கள் உள்ள யூத வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் இவ்விதமான ஸ்டடி பண்ணினது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் ஒருவேளை பீனிக்ஸ் ஒருவேளை எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் யோபுக்குள் இருந்த வெளிச்சம் இதுதான், மரித்து போனதற்கு பிற்பாடு யுகா யுகமாய் நான் தேவனோடு வாழ்வேங்கிற ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. ஆகவேதான் யோபு 19வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கு 25 மற்றும் 26 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்ப்போமேயானால் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் நிற்பார். எங்க நிற்பார்? பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவன் என்ன செய்வேன், பார்ப்பேன். நான் என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன். இந்த மாம்சம் சொல்ல தோல் முதலான எல்லாம் அழுகிட்டு, தோல் முதலான எல்லாம் அழுகி போன பின்பு எப்படி மாம்சத்தை வந்து பார்க்க முடியும்? கண்ணின் எல்லாம் பேருமே அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சரீரம் மருவமடையும். அதைத்தான் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அவருக்கு இருந்தது. என் கண்களை காணும், நான் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சமயம் தெரியுமா? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கவனிப்பீர்கள் என்றால் நிந்தைகளால் மூடப்பட்டிருந்த யோபு. அதைத் தொடர்ந்து நீங்க கவனிப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது 4 புறத்திலும் நாசமாக்கப்பட்ட யோபு, 4 பக்கத்திலும். அதைத் தொடர்ந்து 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது சகோதரர் அவரை விட்டு போயிட்டாங்க. 14ஆம் வசனத்துல சொந்த பந்தங்கள் சிநேகிதர் எல்லாம் விட்டுட்டாங்க. 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம்
அவர் வீட்டு ஜனங்கள், அவர்கள் அறிமுகமானவர்கள், பக்கத்து வீட்டார், வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள். அதை தொடர்ந்து 16ஆம் வசனத்துல வேலைக்காரன் எல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. 17ஆம் வசனத்துல பார்க்க ஏன் மனைவி கூட விட்டு விடுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வாழ்ந்த பகுதியில் இருந்த சிறு பிள்ளைகள் கூட அவரை அசட்டை பண்ணுகிறார்கள் சொல்லி 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படி அவரை சுற்றிலும் நெருக்கம். மறக்க கூடாது. இதுதான் இந்த தெளிவை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படி சொன்னா நம்ம தைரியமா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழ முடியும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்ல, 19 சொல்ல என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களாம். நான் சிநேகித்தர் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். இப்போ எந்த அளவுக்கு பாருங்க சிநேகிதர். அது மாத்திரம் இல்ல, கூட சகோதரர், சிநேகிதர், மனைவி, பிள்ளைகள் சொல்லி பிள்ளைகள் இல்ல சிறு பிள்ளைகள்லாம் அவர் அசட்டை பண்றாங்க. சொந்த பந்தங்கள், பந்து ஜனங்கள் எல்லாம் அவரை விட்டுட்டாங்க. இவ்விதமாய் கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லா சிநேகமும் அற்று போன நிலைமையிலே தனித்து விடப்பட்டு விட்டார். மனைவியுடைய சுவாசமும் என்ன செஞ்சிட்டான், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கு சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவரை யாருமே மதிக்கல. அந்த அளவுக்கு தனித்து விடப்பட்டு விட்டார். உலகம் அவருக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இப்படிப்பட்ட சமயத்துலதான் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சமயத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து, மரித்ததுக்கு பிற்பாடு வாழ்க்கை இருக்கிறது. என் மீட்பர், ரிடீமர், மீட்பர் என்று சொன்னால் விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார் உண்மைதான், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த நிச்சயத்தை யோபு பற்றி கொண்டிருந்தார். அதனாலதான் யோபு சுற்றி அவ்வளவு நெருக்கம் இருக்கு. பிராண சிநேகிதர், அப்புறம் சொந்த பந்தங்கள், வீட்டு வேலைக்காரன், வேலைக்காரி சொல்லி எல்லாரும் அவரை விட்டு விடுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில அவருக்கு ஆறுதல் எது தெரியுதா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? மறுமைக்குரிய வாழ்க்கை. மறுமையில நான் தேவனை தரிசிப்பேன், என் மீட்பரை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் என்கிற ஒரு பெரிய நிச்சயம் இப்படிப்பட்ட உபத்திரவமான, தனித்து விடப்பட்ட பயங்கரமான நெருக்கத்திலே அவருக்கு பலனாயிருந்தது. ஏன் நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட பிறந்தவங்க அல்லது வீட்டில் உள்ளவங்க நம்மளை கைவிட்டுதாங்கிறது ஏன் நமக்கு தாங்குன்னா துயரமாயிருது அப்படின்னு கேட்டா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த நிச்சயம் இல்லை. யாரையாவது ஒருத்தங்க இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கர துக்கமாயிருது. இந்த உலகத்துல இதை நான் இழந்துட்டேனே, இவங்க இழந்துட்டேனே, இவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே, என் கூடவே இருந்தாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு உதவி செய்யறவங்க, எனக்கு என் கூடவே இருந்தவங்க, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் விட்டாச்சு. அப்ப தேவன் என்ன காண்பிக்கிறது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலகத்திலே பாராட்டப்படுகிற சிநேகம் தற்காலிகமானது. இந்த உலகத்திலே பாராட்டப்படுகிற சொந்தம், பந்தம், இந்த உலகத்திலே காண்பிக்கப்படுகிற அன்பு பாராட்டல், எல்லா விதமான சிநேகம் பாராட்டல், எல்லா விதமான ஐக்கியம், அதெல்லாம் தற்காலிகமானது. யாரோ நம்மள ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற இல்லை பிரியமானவர்களே. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை வைத்து நாம் திடப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களை குறித்து கூட நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ விட்டுட்டாங்களேன்னு சொல்லி பாருங்க, அவருக்கு எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? வீட்டுல வேணா வாசு பாருங்க, யோபு 19 அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசு பாருங்க. அவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறா, எல்லாரும் விட்டுட்டாங்க. தேவன் என்ன காண்பிக்கிறார் தெரியுமா? இப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் தற்காலிகமானது, அது நிரந்தரமற்றது, இந்த அன்பு எல்லாம் மாறி போகக்கூடியது. அவர் அதை தான் சொல்ல வர்றார். எல்லாம் நெருக்கமா இருந்தாங்க, அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா எது உன்னோடு கூட நிரந்தரம் அப்படி சொன்னா, நீ கர்த்தரை ஒரு நாள் தரிசிப்பாய். இந்த பூமியில உனக்கு அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம், அநேகர் உன்னை நிந்திக்கலாம், அநேக பாடுகள் வழியா நீ கடந்து போகலாம், அநேகர் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட உனக்கு வரலாம், நீ நம்பினவங்க கூட உனக்கு கைவிட்டுட்டு போகலாம். ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளிலே நான் காண்பேன், பார்ப்பேன், நான் என் கண்களை அவரை காணும்.
அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை யோபு தனக்குள் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நிச்சயமுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நீ வேதத்தை வாசித்து பாருங்கள். இதே யோபு 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான். நம்ம கூட சேர்ந்தவங்களும் தான் கதை. பூவை போல பூத்து அறுப்புண்டு போயிடுவார்கள், நிழலை போல நிலை நிற்காமல் போய்விடுவார்கள். எதை வைத்து நாம் திடப்படுத்தப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலையிலே யோபு எவ்விதமாய் திடப்படுத்தப்படுகிறார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போமேயானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மாம்சம் முதலானவை அழுகின பின்பும் நான் என் கண்களால் அவரை காண்பேன் சொல்லி சொல்றாரு பாருங்க. தோல் முதலானவை எல்லாம் அழுகி போன பின்பு எப்படி பார்க்க முடியும்? அவருக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது, இந்த சரீரம் மறுரூபப்படும். எதை வைத்து திடப்படுத்தப்படுகிறார் பாருங்க. அது மாத்திரல்ல, சங்கீதக்காரர் சொல்லும் போதும் மனுஷனுடைய வாழ்நாள் எவ்வளவு தற்காலிகமானது என்பதை சங்கீதத்தின் புஸ்தகம் 39வது சங்கீதம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். 4 விரல், இவ்வளவுதான். 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு முது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம் என்கிற எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயத்தை காண்பிக்கிறேன். எந்த மனுஷனும் மாயை. வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். பிரியமானவர்களே, இந்த பூமியில எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்தாலும் சரி, எவ்வளவு நண்பர்களை சேர்த்தாலும் சரி, இதெல்லாம் நிரந்தரம். அவர்கள் கைவிட்டு போகும்போது நமக்கு துக்கம் தாங்க முடியாது. எதை வைத்துதான் நம்ம தேற்றிக் கொள்ள வேண்டுமா? பாருங்க, யோபுடைய நிலைமையை பார்த்தா, அப்பா, அவர் கூட ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள்ல இருந்து வேலை பார்க்கிற ஆள் வரைக்கும், வெளியில இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அவரை யாருமே அங்கீகரிக்கல. அப்படிப்பட்ட ரீதியிலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார். அப்ப எதுதான் அவருக்கு ஆறுதலா இருந்தது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மறுமையிலே நான் அவரை தரிசிப்பேன், கர்த்தரை தரிசிப்பேன், என் மீட்பரை பார்ப்பேன் என்கிற ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது. அது எதை வைத்து இருக்கிறது என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யாராவது செத்து போனவங்களை, அதாவது மரிக்காத ஒருத்தர் பார்த்து உயிரோடு இருக்காங்கன்னு நம்ம சொல்ற ஒரு மாதிரி இருக்கும். உயிரோட தானே இருக்கான், செத்தா போயிட்டான் அப்படின்னு கேட்பாங்க. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை காண்பேன் என்றால் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ராஜாதி ராஜாவை அவர் வெளிப்பட போகிறார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவரை எல்லாரும் தரிசிப்போம். பிரியமானவர்களே, அந்த மகிமையான நாளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் பவுல் சொன்னார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார். இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் என்ன செய்ய முடியாது, ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. எதை நோக்கி இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணமா இருக்கு தெரியுமா? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. அதுதான் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இனி தன்னிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த மகிமையை பார்க்க போகிறார். ஆகவேதான் அவ்வளவு நெருக்க இருக்கும் போதும் பிராண சிநேகிதர், சகோதரர், மனைவி, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்குன்னு சொல்றார். வீட்டு ஜனங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டு போகுது. இவருக்கு ஆறுதல் எது தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு இந்த வெளிச்சம் தேவை. அவர் யுகாயுகமாய் பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே வீட்டிலிருந்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8:34 பார்க்கிறோம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று எழுதுகிறார். யோபு 8:34
தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7:25 பார்க்கும்போது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எதுக்காக? வேண்டுதல் செய்யும்படிக்கு, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். சொல்றது சாதாரணமா தெரியலாம். இது என்னைய வெளிச்சம் இருக்கு, இனி நடக்க போறது மறுமையில உள்ளதான் இல்ல, மறுமையில் உள்ளத நம்ம இந்த பூமியிலேயே அந்த நிச்சயத்தை பற்றுகிற வெளிச்சத்திலே கலிகூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுமையில் உள்ள காரியம்தான். இனி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போறதா இருக்கலாம். ஆனா அதை குறித்த நிச்சயத்திலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ண முடியும், ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற வெளிச்சத்தை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் சொன்னார், தற்காலிகமான வாழ்க்கை எல்லாம் கடந்து போகிறது. பிரசங்கி எங்க ஞானி கூட சொல்லுகிறார். பிரசங்கி 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்த பிரகாரமே வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான், அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே கொண்டு போவதில்லை சொல்றார். வந்த பிரகாரமாவே போகிறான். காற்றினால் பிரயாசப்பட்டதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதான் லாபம் என்னன்னு கேட்கிறார். காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. பூமியில செல்வசீமான்ல வாழ்றது போல தெரியல பெருங்கூட்டம். பிரியமானவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்துல எதை நான் இழந்தாலும், நான் எந்த வெளிப்பாட்டை இழந்துடக்கூடாது தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நானும் உயிரோடு இருந்து அவரை நான் தரிசிப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்க. முதல்ல நான் அவரை பார்ப்பேன்னு சொல்லல. முதல்ல யோபுக்கு கிடைச்ச வெளிச்சம் என்ன தெரியுமா? வெளிப்பாடு என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்? அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும் போதுதான் அப்ப அவர் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருப்பேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுவேன், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், குமாரனை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலானது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை வைத்து பிதாவானவர் தீர்மானிக்கிறார். அதனாலதான் யோபுக்கு என்ன முதல்ல வெளிச்சம் கிடைச்சதுன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கு. அப்போ நமக்கு என்ன வெளிச்சம் தேவைன்னா, கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து இன்றும் என்றும் என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கிறார். பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன தெரியுமா? ஜனத்துக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய இடத்துல நிற்பான். ஜனத்துக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய இடத்துல நிற்பான். நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? சிநேகிதர்கள் கைவிட்டாங்க, ஏன் சோர்ந்து போகணும்? சகோதரிகள் கைவிட்டாங்க, ஏன் சோர்ந்து போகணும்? இன்னைக்கு சூழ்நிலைகள் கைவிட்டு விட்டது, ஏன் சோர்ந்து போகணும்? கணவன் மனைவி யாரும் இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் நம்மை தேற்றக்கூடிய அனுபவம் எது தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதைத்தாங்க ஆணித்தரமா அங்க வெளிப்படுத்துகிறார். அவரை நான் பார்ப்பேன். என்னையா சிநேகிதர் எல்லாரும் விட்டுட்டாங்க, வேலைக்காரி விட்டுட்டா, வேலைக்காரன் எல்லாம் போயிட்டாங்க சொல்றேன். அவங்கள பார்ப்பேன்னு சொல்லி சொல்லிருக்கலாம். இல்ல, அவங்க பார்க்க முடியாம போயிட்டாங்க, என்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா அவருக்கு என்ன நிச்சயம் இருக்குன்னா, நான் அவரை பார்ப்பேன். இவங்களை பார்க்கிறேனோ இல்லையோ, இவங்க திரும்பி வருவாங்க வரமாட்டாங்க, எந்த நிச்சயமும் இல்லை. என்னை விட்டுட்டே போயிட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாச்சு. ஆனா கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறா. உண்மையிலே சொல்ல போனா இது ஆவிக்குரிய வெளிச்சத்தில் எடுப்போமே. ஆனால் இது எதை காண்பிக்க தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் இருந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் யோபுக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம். யோபுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டு, எனக்காக பரிந்து பேசுகிறவர், என் சூழ்நிலையை கண்டு எனக்காக பரிதபிக்கிறவர், இந்த பிரதான ஆசாரியரை குறித்து தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய என்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் எப்பொழுதுமே பரிதபிக்கிறார்.
சில சூழ்நிலையில் எல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. இல்ல, நமக்காக ஒரு பரிதவிக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்மளை யாரும் பார்க்கல, இல்ல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். வசனம் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது. அதனால யோபுக்கு அது நிச்சயம் கிடைச்சது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே நான் அவரை காண்பேன். என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் கண்களை அவரை காணும் என்று சொல்றார். முதல்ல அவர் உயிரோடு இருக்கிறார், அடுத்து என்ன சொல்ற, நான் உயிரோடு இருந்து அவரை பார்ப்பேன். தோல் முதலான எல்லாம் அழுகி போவோம், ஆமா, நானும் என்ன செய்வேன், உயிர் தெழுந்து அவரை தரிசிப்பேன் என்கிற அருமையான வெளிச்சத்தை எங்க முன்வைக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இதைத்தான் இயேசுவானவர் சீஷர்களிடம் சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம ஒருவர் நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 14:19 சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஆண்டு என்ன நிச்சயத்தை தருகிறார்? இதுல ரெண்டு விதமான ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு, ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, இந்த பூமியில நாம் தேவனுக்கென்று பிழைத்திருப்பது, இன்னொன்று மறுமையிலே தேவனுக்கென்று பிழைத்திருப்பது. இம்மையிலே தேவனுக்கென்று பிழைத்திருப்பது, மறுமையிலே தேவனுக்கென்று பிழைத்திருப்பது. அப்ப இயேசுவான எதை சொல்ற, கொஞ்ச காலம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி எதை சொல்ல வர்றாருன்னா, ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று என்ன, கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனை சிதைத்து அவனை மாண்டு போக செய்வதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் என்ன செய்வார், உயிரோடு கூட எழுந்திருப்பார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாமும் என்ன செய்வோம் தெரியுமா, பிழைத்திருப்போம் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பிழைக்கிறார்னா நானும் பிழைப்பேன். அது மட்டும் இல்ல, இது மறுமையிலையும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறத பத்தி பேசுது. பூமியிலையும் நாம் பிழைத்திருக்க முடியுங்கிறதுக்கு குமாரனுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலிலே அப்போ அவர் பிழைத்திருக்கிறார், நானும் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்திலே நானும் அவருக்கென்று பிழைத்திருக்கிறேன். மறுமையிலும் பிழைத்திருக்கிற அனுபவம் உண்டு. எப்படி கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு யுகாயுகமாய் காலாகாலமாய் பிழைத்திருக்கிறாரோ, அதே போல நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிற்பாடு யுகாயுகமா நாம் பிழைத்திருப்போமா மாட்டோமா? பிழைத்திருப்போம். எதை வைத்து இது தீர்மானிக்கப்படுது என்று சொன்னால், அவர் பிழைக்கிறபடியால், அதான் அழுத்தமா சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் பிழைத்திருக்கல அப்படின்னா நம்மள என்ன செய்ய முடியாது, பிழைத்திருக்க முடியாது. அதனால யோபுக்கு முதல்ல வெளிப்பட்டது என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மனை வேளைகள்ல ஏசாயா 26வது அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்துட்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்குள்ளி சொல்லி அந்த வசனத்தோடு முடிச்சிருந்தோம் நம்ம. ஆனா தொடர்ந்து 19ஆம் வசனத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் கண்களை அவரை காணும் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நிச்சயத்தை பற்றி கொண்டவர்களாய் இந்த பூமியில எவ்வளவு பெரிய பாடுகளின் துச்சவன் நம்ம எண்ணிடலாம். அவரை நான் காண்பேன், அதுதான் நம்முடைய பெரிய நோக்காய் இலக்காய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள் இது பேசப்படுகிறது இல்லை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சரிவர காண்பித்துக் கொடுக்கப்படுகிறது இல்லை. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்திகள் அங்கே பேசப்படுகிறது இல்லை. ஏன்னா இம்மைக்கான காரியங்களிலேயே திளைத்திருக்கிறார்கள், இம்மைக்கான காரியங்களிலேயே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். நீ ஆண்டுகிட்ட கேட்ட அது தருவார் இது தருவார் சொல்லி இம்மைக்கான காரியங்களையே முக்கியப்படுத்தி மறுமைக்கான வாழ்வை, மறுமையின் வாழ்வை அசட்டை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக போதக பிதாக்கள், அநேக விசுவாசிகளும் உட்பட. எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியது. யோபுக்கு எல்லாம் போயிடுது, எதை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை தேற்றிக் கொள்ளுகிறார். அதுதான் கவனித்தோம். நான் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று யோபு 29:18 வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், மரித்ததுக்கு பிற்பாடு யுகாயுகமாய் ஆண்டவரோடு கூட வாழ்வேன்.
என்கிற ஒரு பெரிய நிச்சயம் யோபுவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம இடத்துல அதுதான் எதிர்பார்க்கிறா. மரித்ததுக்கு பிற்பாடு வாழ்க்கை உண்டு. எத்தனை சம்பவங்கள்ல பாக்குறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாக்குறோம், 16வது அதிகாரத்துல மரித்ததுக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. லாசரு தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது தான் மனம் திரும்பாத அனுபவத்தை குறித்து கலங்குகிறான். தன் சகோதரர்களும் மனம் திரும்பலன்னா இவங்க இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பரிதபிக்கிறான். மரித்ததுக்கு பிற்பாடு வாழ்க்கை இருக்கிறது. அதனால வேதத்துல பாருங்க, இயேசுவானவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. நீ கொரிந்தி சபை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ கொரிந்தியரா இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், ரோமராக இருக்கட்டும், கொலோசியராக இருக்கட்டும், தெசலோனிக்கை, பிலிப்பு, நீ எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, கிறிஸ்துவின் மரணம் அடக்கமற்ற உயிர்த்தெழுதலின் சாயல் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது இல்லாத நிருபத்தை நீங்க காமிக்க முடியாது. கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய அருமையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, காரணம் என்ன? இதுதான் யோபுக்குள்ள இருந்தது, வெளிப்பாடு இருந்தது. கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. அவரை காண்பேன் என்று சொன்னார். இந்த வெளிப்பாட்டுல தான் உலகத்தினுடைய மேன்மைகள் அற்று போனதும் அவருக்கு மறக்கப்படுகிறது. உலகத்தை பற்றுகிற அந்த கவலை, உலக மனிதர்கள் தன்னை தனியே விட்டு விட்டார்கள் என்கிற அந்த கவலை அவரை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் அவரை சந்திப்போம். அவரை ஒரு நாள் நிச்சயமாவே நம்முடைய கண்கள் காணும். அந்த வெளிப்பாடு இந்த யோபுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் பாருங்க, தெக்கோவா ஒரு ஸ்திரீ புத்தியாய் பேசின காரியத்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சொல்லும்போது, 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறாள், நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். ஆகிலும் தேவன் என்ன செய்கிறாராம்? துரத்துண்டவன் தம்மை விட்டு முற்றிலும் விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது 2 சாமுவேல் 14:14 சொல்லுகிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? அவளுக்கு தெரியுது, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையில சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். எப்படி தண்ணீரை திரும்ப எடுக்க முடியாது, அதே போல மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையத்தை காண்பித்து கொடுக்கிறான்னா, துரத்துண்டவன் தம்மை விட்டு முற்றிலும் விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை அவர் கொண்டிருக்கிறாராம். அப்ப துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவு. ஏன் மரணத்தை குறித்து பேசிட்டு அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, முற்றிலும் விலகிறதுக்கு அவர் விடலையாம். இது என்ன? இது மரிப்பது நிச்சயம் சொல்றா. துரத்துண்டவன் தம்மை விட்டு முற்றிலும் விலகக்கூடாதான், விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை தான் அவருக்கு வச்சிருக்கிறாராம். அப்ப உங்களுக்கு புரியுதா? யோபு உண்மையிலேதான் துரத்தப்பட்டவன் தான். கிட்டத்தட்ட துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை உண்மைதான். ஆனா முற்றிலும் விலகாதபடிக்கு அவன் எப்படியாவது தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். மரண நிச்சயம் தான், உண்மைதான். ஆனா ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா முற்றிலுமா விளக்கப்பட கூடாதுங்கிறதுல அவர் கவனமா இருக்கிறார். மலதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. அதுதான் இவரும் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னது மட்டும் இல்ல, என் தோல் முதலானவை என்ன செய்யப்பட்ட பிற்பாடா அழுகி போன பின்புன்னு சொல்லும் போது மரண நிச்சயங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனா நான் அவரை காண்பேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. அப்ப இந்த தெக்கோவர் ஸ்திரீக்கும் இந்த வெளிச்சம் இருந்துச்சு. நாம் மரிப்பது நிச்சயம் என்று சொன்னா உண்மைதான். இந்த மரணத்தை யாருமே தடுக்க முடியாதுதான் அவர் சொல்றா. தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் சொன்னா, ஆமா, திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கும். ஆமா, மரணம் அவ்வளவுதான், மரிச்சா முடிஞ்சது, அவ்வளவுதான், அந்த சரீர வாழ்க்கை முடிகிறது. ஆனால் அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை வைக்கிற பாத்தீங்களா, துரத்துண்டவன். ஏதோ இவள் யோவாபினாலே அப்சலோமுக்காக பேசப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் நமக்கு சொல்லப்பட்ட இந்த கான்செப்டை நாம் பார்க்கும்போது ஏன் இங்கே தேவன் வெளிப்படுத்தப்படுகிறார்? ஆமா, மரித்தது உண்மைதான்,
நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மோசேட்ட முச்சடியிலிருந்து பேசும்போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அது எதற்காக வெளிப்படுத்தினார்? நீங்க எழுத்தின்படி கவனிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க. மரண நிச்சயங்கிறத வெளிப்படுத்துற உண்மைதான். ஆனா அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறான்னு சொல்லி அதற்கான வியாக்கியானத்தை மார்க் 12வது அதிகாரம் 26 மற்றும் 27, 25 இருந்து நீங்க வாசித்தா கூட அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவ்வளவு தெளிவாய் காண்பிக்கிறார். உண்மையாகவே மரித்ததுக்கு பிற்பாடு உண்மையாவே நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பெரிய அவசியத்தை இந்த தெக்கோவா ஸ்திரீ எவ்வளவு ஒரு வெளிப்பாடா பேசியிருக்கிறா பாருங்க. மரிப்பது நிச்சயம்தான், ஆனா துரத்துண்டும் தம்மை விட்டு முற்றிலும் நீக்கப்படாதபடிக்கு எந்த அளவுக்கு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்சலோமை நீங்க சேர்த்துக்கங்க. அப்சலோம் பிழைக்கணும். பேசுறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிழைக்கணும். எதுக்காக தெக்கோவா ஸ்திரீ வந்தா? நீ பைபிள் ஏற்கனவே வாசம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு தெக்கோவா ஊர்ல போய் ஒரு புத்தியாய் பேசக்கூடிய புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயை ஏன் யோவாப் ஏற்படுத்தினார் தெரியுமா? அப்சலோமுக்காக மனத்தாங்களோடு இருக்கிறான் இந்த தாவீது. அது என்ன 14வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? 14வது அதிகாரம் துவக்கத்திலே டிராமா நடக்க ஆரம்பிக்கு. 13வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? அம்னோனை கொண்டுட்டான். அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? அம்னோனை கொண்டுட்டான். தன்னுடைய தங்கச்சி தாமாரை கற்பழித்தது நிமித்தமா அம்னோனை 2 வருஷம் வெயிட் பண்ணியிருந்து கரெக்டா முடிச்சிட்டான். இப்போ அப்சலோம் மேல தாங்களா இருக்கு. அவ ஒரு பையன் செத்தாச்சு, இன்னொரு பையனும் சாகணுமா? பிழைத்திருக்கணும், 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 பிழைத்திருக்கணும். தாவீது என்ன சொல்லப்படுது? மரிச்சாச்சு. மரிப்பது எல்லாருக்கும் நிச்சயம்தான். ஆனா அப்சலோம் பிழைத்திருக்கிறதுக்காக இந்த வார்த்தை எல்லாம் வைக்கிறா. துரத்துண்டவன் முற்றிலும் நீங்கிடக்கூடாது. அதுக்குதான் ஒரு கதை சொல்லுவா. ஒரு பிள்ளையை கொண்டுட்டான், அடுத்த பிள்ளையை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது தாவீது நான் காப்பாத்துவேன்னு சொல்லி நிற்கிறார். அப்ப இது கதையை சொல்லப்பட்டது. அப்போ இதுக்கப்புறம் இதை பேசுறது. அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா, ஒருவன் பிழைத்திருக்கணும்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கிறா. ஒருவன் பிழைத்திருக்கணும். அப்ப தாவீதுடைய குடும்பத்துல ஒண்ணு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க பிழைச்சிருக்கு பாருங்க. அப்ப இந்த மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் இங்க கவனிக்கிறோம். மரித்தலும் பிழைத்தலும், மரித்தலும் பிழைத்தல் இருக்கு. அங்க மரித்தல் உண்டு. ஆமா, பிழைத்திருக்கிறது அங்க காண்பிக்கப்படுகிறது. அவர் பேசுற நோக்கமே அதுதான். துரத்துண்டவன் முற்றிலும் துரத்தப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் செத்துடக்கூடாது. அப்ப அவர் சொன்ன கதைக்கு அர்த்தம் தெரியாம போயிருமே. அவர் சொன்ன கதைக்கு அர்த்தம் வேணுமா வேண்டாமா? அவ எதுக்கு அந்த கதையை சொன்னா? அந்த பிள்ளையும் செத்துடக்கூடாது, அது பிழைச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்குதான் இவன் பாடம் கொடுக்குறா. நான் மரிப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை எடுக்கிறா. அவ துரத்துண்டவன் முற்றிலும் நீங்கப்படாது, முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை உடையவரா இருக்கிற, நினைவுகளை நினைக்கிறார். அப்ப தேவனுடைய சிந்தை என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்சலோம் தாவீதுக்கென்று பிழைக்கணும். ஆமா, நாமும் நம்முடைய பரம தாவீதுக்கென்று பிழைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிழைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தாவீதின் வீட்டில் நான் பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கிறேன். அம்னோன் பாவத்தினால் அவன் செத்து மடியிறான். பாவத்துக்கான தண்டனை செத்து மடியிறான். பிரியமானவர்களே, பிழைத்திருப்பதற்காக அவள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா துரத்துண்டோர் முற்றிலும் நீங்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட நினைவோடு கூட அவர் இருக்கிறார். நாமும் கூட இந்த பூமியில யுகாயுகமா நான் அவரோடு கூட வாழ்வேங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை உடையவர்களை காணப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் பாருங்க, வேதத்துல வெளிப்படுத்தலாம் எவ்வளவு வசனங்கள். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர்கள் அந்த ஆத்துமாக்களை திரளாக கண்டதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட ஆத்துமாக்கள் திரளாங்க நிற்கிறத இந்த யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் யுகாயுகமாய் அவரோடு கூட வாழப்போகிற வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த சிந்தையோடு ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால்தான் யோபு சுற்றி இருக்கிற எந்த காரியமும் அவர் அசைக்கல. அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில அவர் இப்படி சொல்லிருக்கலாம்ல, ஆண்டவர் என்ன அப்படியே வந்து தேற்றினார் சொல்லிருக்கலாமே. எது தேற்றுதல் தெரியுமா? அவரை நாம் காண்போம் என்பதுதான் தேற்றுதல். அதனாலதான் இயேசுவானவர் சீசர்கிட்ட சொல்லும் போது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நான் போன பின்பு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் உங்களை என்ன செய்வேன், கொண்டு போவேன்னு சொல்லி சொல்றார்.
அவ என்னதான் சொல்ல வந்துட்டார் யோவான் 14வது அதிகாரத்துல அப்படின்னு கேட்டா, 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை என்னதான் சொல்ல வந்துட்டார் அப்படின்னு கேட்டா, அப்ப நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி சொல்றார். நீங்க எனக்கு பாப்பீங்கன்னு சொல்றார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன். அப்படி என்ன அர்த்தம்னா, அவரை என் கண்கள் காணும், நான் உங்களை பார்ப்பேன், நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு சொல்றார். எதை வைத்து தேற்றுகிறார்? எதை வைத்து தேற்ற? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். எதை வைத்து தேற்றுகிறார்? பாடு உபத்திரவம் இருக்கு, அவர் மரணத்துக்கு சமீபத்து போறாரு, பாடுகள் உபத்திரவம் இருக்கு, நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொல்றாரு. நீங்க என்ன பார்ப்பீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, என்ன நிச்சயத்தை வெளிப்படுத்துறாருன்னா, நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை வந்து என்ன செய்ய, உங்களிடத்துல வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பார்ப்பீங்க மீண்டும். அதை வைத்துதான் ஆண்டவர் தேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இந்த தேகத்துல குடி இருந்தாலும் குடி இராமற் போனாலும் நாம் கர்த்தரோடு இருக்கிறோங்கிற அந்த நிச்சயத்தை ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். ஏன் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம்? அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ யோபுக்குள் இந்த விசுவாசம் இருந்தது, யோபுக்குள்ளாக இந்த விசுவாசம் இருந்தது. அவரை நான் பார்ப்பேன்கிற ஒரு பெரிய விசுவாசம் நிச்சயம் இருந்தது. அதை தொடர்ந்து நாம் கவனிக்கிறோம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அது என்ன? குடி இருந்தாலும் குடி இராமற் போனாலும். அவ சரீரத்துல எனக்கு நன்மை அனுபவிக்கிறது இருந்தாலும் சரிதான், இந்த சரீரத்தை காலி பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், எல்லாம் வெறுத்து தள்ளியாச்சு, எல்லாம் நாசம் வந்தாலும் சரிதான், அவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படிங்கிறத நாடுறோம். ஏன்னா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிச்சயம், மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுதல் உண்டு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்திரப்படுத்துகிறார். தற்கால சபையை ஸ்திரப்படுத்துகிறதுக்கு நோக்கம் என்ன? நீங்க பாருங்களேன், ஆரம்பத்திலிருந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் கிட்டத்தட்ட 57வது வசனம் வரைக்கும் சபையை எப்படி ஸ்திரப்படுத்துறாரு தெரியுமா? உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை காமிச்சு கொடுத்து ஸ்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. படுத்திட்டு கடைசி வசனத்துல 58வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால். எப்படி இருக்கு பாருங்க, உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை மரித்தோர் எழுந்திருப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒரு நாள் அவரை காண்போம் அப்படிங்கிற காண்பித்து கொடுத்துட்டு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து அதில் உறுதிப்பட்டவர்களா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்றார். நாம் தைரியமா போகலாம், முன்னேறி போகலாம். கர்த்தருக்குள் எடுக்கிற பிரயாசத்துல இன்னும் வைராக்கியமா நம்ம காணப்பட முடியும். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்குள்ள படுற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஒரு நாள் அவரை சந்திப்போம். இந்த நிச்சயத்தை எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்ல, எதை தைரியப்படுத்துறாருன்னா, நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம்னு சொல்லி தான் தைரியப்படுத்துறாரு. அசைக்கப்பட வேண்டாம், உறுதியா இருப்போம், உறுதிப்பட்டவங்களா இருப்போம். கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகுவோம். அது விருதாவா போகவே போகாது. நிறைய சோர்வு வந்து, அதான் யோபுடைய வாழ்க்கையில சில சோர்வு, அவனுடைய விசுவாச வாழ்க்கையில நடக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் அவனை விட்டு போகும்போது எப்படி இருக்கும்? எல்லாரும் அவனை விட்டு போறாங்க, நெருக்கமானவங்களும் போறாங்க, வீட்டுல உள்ளவங்க போறாங்க, வீட்டுக்கு வெளியில உள்ளவங்க போறாங்க, சொந்த பந்தங்கள் போயிருந்தாங்க. அப்ப இந்த விசுவாச பாதையில எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும். ஆனா எதை வச்சு ஸ்திரப்படுத்தப்படுறாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன், அவர் என்னை சந்திப்பார், நான் அவரை சந்திப்பேன். அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், மரித்தோர் உயிர்த்தெழுதலை நான் அவரை பார்ப்பேன்கிற அந்த நிச்சயம், இது தற்காலிகமான வாழ்க்கை. அவரை தரிசித்து அவரோடு கூட வாழப்போகிற வாழ்க்கை தான் யுகாயுகமான வாழ்க்கை, என்றென்றைக்குமான நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் அப்போஸ்தலன் பவுல் காமிச்சு கொடுக்கிறார். சாவுக்குரியது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் யுகாயுகமா அவரோடு கூட வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை பற்றி பேசிட்டு தான் சொல்றார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? தற்காலிக, அதாவது தற்காலத்தில் உள்ள சூழலுக்கு
தேறுதல் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியிலிருந்து வருகிறது. தற்காலத்தில் உள்ள சபையை ஸ்திரப்படுத்துவதற்கு, தற்காலத்தில் உள்ள சபையை தைரியப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பயணிக்க செய்வதற்கு எதை பற்றிய செய்திதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி. அப்ப நீங்க பாத்துக்கங்க, யோபுடைய வாழ்க்கையின் திருஷ்டாந்தம் பாத்துக்கங்க. அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில எப்படிப்பட்ட செய்தியில தான் அவர் தைரியம் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், என் நண்பர்களை பார்ப்பேன்கிறத வச்சு இல்ல, என் மீட்பரை காண்பே. எதை வைத்து நாம் தைரியப்படுத்தப்படுகிறோம்? உலகமே சதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியானால் நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போவோம். அதனால இயேசுவான் அவர் எல்லா பகுதியிலையும் பாருங்க, சீஷர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அவங்களை உடனே சரிப்படுத்துவார். நீ நிச்சயத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். பேதுரு கூட சரீரத்துக்கானவைகளை குறித்து, மனுஷருக்கு ஏற்றவைகளை குறித்து சிந்திக்கும் போது எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லிட்டார். சொன்னது மட்டும் அவர் சொன்னதோடு விடல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று மத்தேயு 16:26 கேட்டாரு. சரி, 27 என்ன சொல்றாருன்னு பாக்குறீங்களா? அப்ப நம்ம உலகத்துல எல்லாத்தையும் இழந்தாலுமே 27, 28 என்ன சொல்லிருக்கணும் கொஞ்சம் பாருங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 26 தொடர்ந்து வரக்கூடியதை நீங்க கவனிச்சீங்கன்னா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அப்ப அவரை காண்கிற காட்சியை குறித்தும் பேசுகிறார். எதை சொல்லும் போது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்த லாபம் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யோபு உலகத்துக்குள்ள எல்லாத்தையுமே இழந்தாச்சு, ஜீவனை நஷ்டப்படுத்தாம காத்து கொள்றாரு. ஏன்? அவரை நான் காண்பேங்கிற அந்த நிச்சயத்தை வச்சு. இங்கேயும் அதான் சொல்லி கொடுக்கிறார். எப்ப நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ என்னை காண்பேன் அப்படிங்கிற, நீ என்னை காண்பாய் என்கிற அந்த நிச்சயத்தோடு நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படிதானே சொல்றாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு என்னத்தை கொடுப்பான்? எல்லாம் சொல்றாரு. சொன்னதோடு விடல, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பிதாவின் மகிமை பொருந்தினவரா வருவாராம். அப்ப எதை வச்சுதான் சொல்லிக் கொடுக்காருன்னு சொன்னா, ஐயோ இழந்துட்டேனே பாருங்க, 25 வசனத்துல இதை இழந்துட்டேனே அதை இழந்துட்டேனே இதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். செல்வி எடுத்துட்டு போறோமே, நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியது வருது. எல்லாரும் நம்மளை விட்டு போயிருவாங்களோ, ஞாயிற்றுக்கிழமை காது குத்துக்கு போகணும், இங்க வந்துட்டோம்னா சர்ச்சுக்கு வந்தா நம்மளை பகைச்சிருவாங்களோ, எல்லாம் நடக்கதான் செய்யும். எல்லாம் நம்மளை அற்று போகலாம். எதை வச்சு நம்ம ஸ்திரப்பட வேண்டியது இருக்குன்னா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட என்ன செய்வாராம்? வருவார் என்கிற அந்த நிச்சயத்தை வைத்து இதெல்லாம் நம்ம கண்கள் பார்க்கும் என்று சொல்லி அங்கே சொல்றார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றா பார்க்கிறத பத்தி பேசுறாரு. தமது மகிமையோடு கூட வருவார், மகிமை பொருந்தினவராய் அவர் வருவார். அதுதான் யோபு சொன்னார், வருவார் என்கிறத காமிச்சு கொடுக்கிறார். எந்த சமயத்துல உலகம் அனைத்தையும் அவர் இழந்துட்டார். உலக பொருட்கள் மட்டுமா, உலக ஆஸ்திகள் சொல்ற உலக ஆஸ்திகள் மட்டுமா, உலக ஆட்களையும் இழந்துட்டார். உலக ஆஸ்திகளையும் இழந்தாச்சு, உலக ஆட்களையும் இழந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரை பார்ப்பேன்கிற நிச்சயத்துலதான் அவர் ஸ்திரப்படுத்தப்படுறார்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளிலே பார்ப்பேன்கிற அந்த நிச்சயம். ஆமா, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போகும். ஆமா, அழுகின பின்பு என் கண்களை அவரை காணும் என்கிற ஒரு பெரிய நிச்சயம் அவருக்குள்ளாக இருந்தது. நாமும் பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு அடுத்தவர்களை சிந்தியாமல், இந்த பூமியில என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த பூமியில என்னை இவ்விதமாய் அவதூறாய் பேசி விட்டார்களே, இன்னைக்கு சொல்லட்டுமா, என்னை ஊழியம் செய்யறேன், இன்னைக்கும் பின்பக்கத்துல குத்துறதுக்கு ரெடியா இல்ல, குத்திக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்காங்க. சரியில்லாத ஊழியக்காரர், செல்வகுமாரா சரியில்லாத ஊழியக்காரர் சொல்லி இன்னைக்கும் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. எதை வச்சு பார்த்தாங்களோ எனக்கு தெரியல. தவறாய் போதிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு பாருங்க. பரவாயில்ல, இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. நான் செய்யாத சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் குறித்து யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டெடியா நம்ம நிக்க முடியாது பிரியமானவர்களே. ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். எந்த தைரியம்? அவரை நான் சந்திப்பேன்,
நித்திய நித்தியமா நான் அவரோடு கூட வாழ்வேங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை தேவன் தந்திருக்கும் போது இக்காலத்தினுடைய பாடுகள் ஒரு பொருட்டே அல்ல. இயேசுவானவர் எப்பொழுது அவமானத்தை சகித்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதாவது எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம்? ஆமா, அவருடைய உயிர்த்தெழுதல்ல அநேகரை நீதிமானாக்குவார். அவருடைய உயிர்த்தெழுதலின் பற்றிய விஷயத்துல அநேகர் நீதிமானாக்குவார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அநேகர் சேர்க்கப்படுவாங்க. அவர் மரித்து மகிமை, பிதாவின் மகிமை அடைவார். மகிமையான சரீரம் அவருக்கு கொடுக்கப்படும். மகிமையின் சாயல் அவர் வெளிப்படுவார். எல்லாம் சொல்லலாம். நீதிமான் ஆக்கப்படுவாங்க. அவர் உயர்த்தப்படுவார். அவர் உயிர்த்தெழுதலை பங்கடைவார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எதை வைத்துக்கொண்டு? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. நாமும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் நித்தியத்தை பற்றுகிற நிச்சயத்திலே நான் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த பூலோகத்தினுடைய காரியங்கள் ஒரு பொருட்டில்லாமல் கடந்து போகிறது ஆண்டவரே. அதனாலதான் பேதுரு மனுஷருக்கேற்றவளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப இந்த பேதுரு மூலமா மற்றவங்களும் இடரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் எதை பத்தி பேச தெரியுமா? எப்ப என்ன நீ ஒரு நாள் பார்ப்ப, பிதாவின் மகிமை பொருந்தினவரா நான் வருவேன், என்னை நீ பார்ப்ப, அதுல நான் பலன் கொடுப்பேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுடைய கிரியில் தக்க நான் பலன் கொடுப்பேன். அதனால உலகத்துல உனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி பொறுத்துக்க. மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக்கணும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்த உனக்கு லாபம் என்ன? நீ என்ன பார்க்கணும்? அதனால நீ எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சான்னு பாரு. அதனால மனுஷருக்கு ஏற்றவளை விட்டு நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொண்டா. நாமும் இன்னைக்கு பூமிக்குரியவைகள் பூமிக்குள்ள நோக்காதீங்க பிரியமானவர்களே. பூமிக்குரிய வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, இந்த வாட்ச் இருந்தா போட வேண்டியதுதான், இல்லைன்னா வாட்ச் இல்லாம வர வேண்டியதுதான். ஐயோ வாட்ச் இல்லையே, வாட்ச் இல்லையே, வாட்ச் இல்லையே. செருப்பு இருந்தா போட வேண்டியதா, இல்லைன்னா செருப்பு இல்லாம நடக்க வேண்டியதுதான். பூமியில் என்னத்தை கொண்டு வந்தோம்? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு. 1 தீமோத்தேயு 6:7 சொல்லுகிறது, நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது தொடர்ந்து சொல்றார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவும். அதை தொடர்ந்து சொல்றார், பணாசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை எப்படி எழுதுறார் பாருங்க, இவைகளை விட்டு ஓடி, இது எல்லாத்தையும் விட்டு ஓடு. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகள் எல்லாம் விட்டு ஓடி அழியாமை தேடுன்னு சொல்ற, நீதியை தேடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளுன்னு சொல்லி கொடுக்கிறார். நாம் எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? யோபுடைய வாழ்க்கை எவ்வளவு திருஷ்டாந்தம் பார்த்தீங்களா? இந்த உலகமே அவரை கைவிட்டு, ஆமா பிரச்சனையே கிடையாது, அவரை நான் பார்ப்பேங்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவினால தற்கால உபத்திரவ காலத்தை, தற்கால உபத்திரவ சூழலை அவர் கடந்து போகிறார். ஏன் நம்மளால கடக்க முடியல? உலகம் நமக்கு பெரிதா எண்ணப்படுகிறது. உலகத்தை நாம் துச்சமாக எண்ணவில்லை, உலகத்தை ஒரு பெரிதாக எண்ணுகிறோம். உலகத்தின் மேன்மையை பெரிதாக எண்ணுகிறோம். உலகத்தின் பாசங்களை, உலகத்தின் உறவுகளை பெரிதாக எண்ணுகிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்க, விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்க அதை வணங்கவே மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்து போனாலும் சரி பரவாயில்ல, எங்களுக்கு தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து விட்டார்கள். அல்லது அவ்வளவு உபத்திரவத்துல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அப்படி சுவாசமே மனைவிக்கு வேறுபட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. எல்லாம் கைவிட்டு போயிட்டு, இல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கு. அவ்வளவு பேரும் செத்து போனா என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற. என் விஷயத்துல அவ்வளவு பேரும் செத்து போயிட்டாலும் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. அவரை மீட்பர் என்று சொல்வோம். அதான் கிறிஸ்து. உங்களை என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படிக்கு மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் கிறிஸ்து இயேசு. அவர் பிழைக்கிறபடியினால் நாமும் பிழைப்போங்கிறத யோவான் 14:19 நாம் வாசித்தோமே. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் சொன்னார். இதான் நிச்சயம், இதான் நிச்சயம். அதனாலதான் யோபுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்கள், அப்ப நானும் உயிரோடு இருப்பேன், உயிரோடு இருந்து அவரை பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட். நானும் உயிரோடு இருந்து அவரை பார்ப்பேன். அவர் பிழைக்கிறபடியினால் நானும் பிழைத்திருப்பேன்கிற ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நாம் அப்படி நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்தது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு இழப்புகளை சந்திக்கக்கூடியது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு கைவிடப்படக்கூடியது என்பதெல்லாம் நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நிச்சயம், மறுமையிலே கிறிஸ்துவானவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு பிழைத்திருக்கிறார். ஆம் ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, நீர் யுகாயுகமா நீர் பிழைத்திருக்கிறது எப்படியோ அவ்விதமாக நாங்களும் பிழைத்திருப்போம் என்கிற நிச்சயத்தை யோபு பக்தன் மூலமாய் இன்னும் அநேக வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு நீர் பேசினீர், உணர்த்து வைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இப்படிப்பட்ட சத்தியத்தின் சாரத்திலே கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்குள்ளாக தொடர்ந்து நிலைத்திருந்து கர்த்தரால் வழிநடத்தப்பட எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். யாவருக்கும் நன்மை உண்டாக அவர்களை நினைத்தருள்வீராக. பரிசுத்தமுள்ள தேவனே, அதிக பிரயாசத்தோடு இந்த ஊழியத்தின் பாதையிலே இந்த ஊழியத்துக்கண்டு தங்களுடைய இல்லத்தை திறந்து தந்து இந்த ஊழியம் நடக்க அதிகமாய் பிரயாசப்படுகிற அருமையான சாரண சமாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு ஏற்ற பிரதிபலனையும் கட்டிட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.